வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் குடைமிளகாய் மசாலா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குடைமிளகாய் மசாலா சாதத்தோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இதில் சேர்க்கிற குடைமிளகாயோட டேஸ்ட் வந்து நேச்சுரலாகவே ஒரு இனிப்பு சுவை இருக்கிறது. இது கூட ஸ்பைசினஸ் சேரும்போது கொஞ்சம் இனிப்பு அதோட காரம் சேர்ந்துட்டு இந்த குடைமிளகாயோட க்ரன்ச்சினஸ் இது மூணுமே சேர்ந்துட்டு இந்த சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் மட்டும் வச்சுக்கிட்டாவே போதும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான குடைமிளகாய் சாதத்தை எப்படி செய்ய. குடைமிளகாய் மசாலா சாதம் செய்கிறதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டையை சேர்த்துக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்போட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் 3 லவங்கத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கணும். இப்போ வறுக்கிறத கண்டினியூ பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். பருப்போட கலர் நல்லா மாறி வந்துருச்சு. கூடவே நம்ம ஆட் பண்ண மசாலா பொருளோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருது. இந்த டைமில் அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த மசாலா பொருட்களை அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகின தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். மறுபடியும் இதை அரைச்சிக்கலாம். தேங்காய் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ குடமிளகாய் மசாலா சாதம் செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சாதம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண 6 பல்லு பூண்டை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அடுத்து 2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். மீடியம் அனல் வச்சுட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கட்டாயம் கிடையாது, இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து இது கூட 2 குடைமிளகாயை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட சாதம் கிளறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது இந்த மசாலா கறிகிராமல் இருக்கிறதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு குடமிளகாவை வேக வச்சுக்கணும். இடையில மூடியை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அடுத்து இந்த மசாலா மிக்ஸில் சாப்பாடு ஆட் பண்ணிக்கணும். சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் 1/4 கிலோ அரிசியை சாப்பாடு பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான குடைமிளகாய் மசாலா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.